ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு என்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் வந்து நமக்கு வந்து ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இயர், அதாவது இந்த 2024 வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான், சரியா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 months ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஜூலைல தான் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் ஏப்ரல் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 months எப்படி வந்து நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம், சரியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா நடந்த அந்த ஜேடியூ எக்ஸாம், அதாவது 2023 நடந்த எக்ஸாம்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. என்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 23 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு 20 கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 22 கொஸ்டின்ஸ், சர்வேயிங்ல 20, டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்ல 21, ஹைட்ராலிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 22, ஸ்ட்ரக்சரல் பாத்தீங்க அப்படின்னா 18 கொஸ்டின்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல 18 கொஸ்டின்ஸ், எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங்ல 17, என்விரான்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா 19 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? இதான் லாஸ்டா நடந்த அந்த எக்ஸாமோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஆக்சுவலா, ஓகேவா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ், லோ வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படின்னு பிரிச்சிடணும், சரியா? இப்போ இதுல எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் கீழே வருது அப்படின்னா மெக்கானிக்ஸ், அதாவது என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சிஎம்சிபி, அதுக்கப்புறம் சர்வேயிங், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன். அப்ப நம்ம இந்த டாபிக் மட்டும் படிச்சா கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. எல்லாமே படிக்கணும். பட் இது வந்து ஒரு ஹை வெயிட்டேஜ்னு கொடுத்து இதுக்கு நல்ல ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நான் அதிகமான கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். பட் இந்த லோ வெயிட்டேஜ் டாபிக்லயுமே ஃபுல்லா என்டையரா நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். பட் when compared to ஹை வெயிட்டேஜ் இதை வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு ரெண்டாவது இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம், சரியா? லோ வெயிட்டேஜ் அப்படிங்கிற பொறுத்தளவு ஹைட்ராலிக்ஸ், ஸ்ட்ரக்சரல். ஏன்னா ஹைட்ராலிக்ஸ் வந்து சில நேரம் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும், சில நேரம் கம்மியா வரும். அதை வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ரக்சரல்ல வந்து நார்மல் கொஸ்டின்ஸ் தான் எப்பயுமே வரும். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேஷன்லாம் வந்து கொஸ்டின் கம்மியா தான் கேட்பாங்க. ரெகுலராகவே ஏஇ எக்ஸாமா இருக்கட்டும், ஜேடியூ எக்ஸாமா இருக்கட்டும், கொஸ்டினோட குவான்டிட்டி எப்பயுமே குறைச்சிருவாங்க. என்விரான்மெண்ட்லயுமே அது மாதிரி சம்டைம்ஸ் 22 கொஸ்டின் வர போகும், சில நேரம் 20 ஆகும், 18 ஆகும். அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் வேரி ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கும். பட் அந்த மேல இருக்கக்கூடிய 5 சப்ஜெக்ட் எப்பயுமே கான்ஸ்டன்டா கொஸ்டின்ஸ் அதிகமா வரும், ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து நம்ம எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றது அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு 350 to 380 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு தான் எப்பவுமே போஸ்டிங் கிடைக்குது. ஸோ உங்களோட டார்கெட் மேக்ஸிமம் ஒரு 350 to 380 ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த டார்கெட் கட் ஆஃப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம அட்டைன் பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீடைலா சிலபஸை நம்ம பார்க்கணும். சிலபஸை பார்க்காம சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னா அவங்களுக்கு காலேஜ்ல என்ன நடத்திருக்காங்க அந்த மாதிரி வந்து அன்னெசரி டாபிக்ஸை படிச்சுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டீடைலா சிலபஸ் அனாலிசிஸ் பண்ணி என்னென்ன டாபிக் இருக்கோ அதை பேஸ் பண்ணி படிக்கணும், ஓகேவா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஏஇ எக்ஸாம்னா அதோட லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வேற மாதிரி இருக்கும், இதோட லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா தான் அது எப்படி இருக்கு, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா தெரியும், சரியா? அப்புறம் எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் அண்ட் லோ வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ நம்ம பிரிச்சிருக்கோம்ல அதே மாதிரி பார்த்துடணும். அந்த ஒவ்வொரு டாபிக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி பிரிச்சு பார்க்கணும், சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி என்னன்னு அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ என்ன காம்படிஷன் கரண்ட்ல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் கண்டிப்பா, சரியா? இதே மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டார்கெட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், சரியா? டார்கெட் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும் கண்டிப்பா. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா சிலபஸ் ரிவிஷன், இந்த டெஸ்ட் சீரிஸுக்குலாம் வந்து ப்ராப்பர் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா வந்து வச்சிருந்தா தான் இது வந்து கிளியர் பண்றது பாசிபிளா இருக்கும், சரியா? இதே மாதிரி டீடைலா அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டடி பிளானே ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக்சுவலா நான் வந்து இதுல வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஸ்டடி பிளான், நம்ம அகாடமியோட ஸ்டடி பிளான் கூட கொடுத்துருக்கேன். நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்க அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 6 months ஸ்டடி பிளானுங்கிறது எதெல்லாம் சேர்ந்ததா இருக்கணும் அப்படின்னா ஒரு சைடு சிலபஸ் கவரேஜ் இருக்கணும். இந்த சிலபஸ் கவரேஜ் மட்டும் போதாது. அந்த டார்கெட் கட் ஆஃப் ரீச் பண்றதுக்கு நம்ம சில பிராக்டிஸ் பண்ணணும். அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த 2 செக்மெண்டா தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவு டெய்லி உங்களுக்கு வந்து 4 லைவ் செஷன்ஸ் இருக்கும், சரியா? ஏன்னா வந்து ரொட்டீனாவே அப்படிதான் நம்மளோட ஓல்டு ஜேடிஓ பேட்சா இருக்கட்டும், ரோட் இன்ஸ்பெக்டர் பேட்சா இருக்கட்டும், ஏஐ பேட்ச் எல்லாமே அதே மாதிரி தான் நம்ம கொண்டு போவோம். நாளைக்கு மினிமம் 4 to 5 லைவ் செஷன்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம கொடுத்துருவோம், சரியா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ டே டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் 10 டேஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே என்ன கவர் பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக், டெக்னிக்கல்ல டைரக்ட் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், மென்டல் அபிலிட்டியில பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், மூணுமே கவர் பண்ணிடுவோம் ஒவ்வொரு நாளுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டே 2 பொறுத்தளவு ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கலை பொறுத்தளவு டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஆக்சியல் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக். டே 3 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து என்னது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இங்க வந்து என்ன அப்படின்னா டிஃபர்மேஷன் ஆஃப் எலாஸ்டிக் பார் டி டு யூனிஆக்சியல் ஃபோர்ஸ், இங்க வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் பெரிய டாபிக் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டே 4ல பார்லிமெண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது, இங்க எஸ்எஃப் அண்ட் பிஎம் டயக்ராம் இருக்கும்ல, அதை பத்தி பார்க்க போறோம். சரியா? இங்க பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக். சரியா? டே 5 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லேட் லெஜிஸ்லேஷன் அண்ட் அசம்பிளி அப்படிங்கிறதும், இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது. சரியா? டே 6 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல டெக்னிக்கல்ல ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன், அதாவது இந்த சென்ட்ராய்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற மாதிரிலாம் வரும்ல, அதுக்கப்புறம் செக்ஷன் மாடலஸ் அந்த மாதிரி டேர்ம்ஸ். மென்டல் அபிலிட்டி பொறுத்தளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக். அப்புறம் டே 7ல பாத்தீங்க அப்படின்னா ஜுடிஷியரி இன் இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸஸ் இன் பீம் டி டு பெண்டிங், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் இங்க மென்டல் அபிலிட்டியில. டே 8 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ரூல் ஆஃப் லா டி டு த ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸஸ் இன் பீம் டி டு பெண்டிங் ஸ்ட்ரெஸஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அதோட அசம்ஷன், பெண்டிங் ஸ்ட்ரெஸோட டயக்ராம், அதோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வரும். மென்டல் அபிலிட்டியை பொறுத்தளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற டாபிக். அதுக்கப்புறம் டே 9 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஷாஃப்ட்ல இருந்து கொஸ்டின் எப்பவுமே ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் ரெகுலரா கேட்பாங்க, அதனால ஷாஃப்ட்ங்கிற டாபிக். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டே 10ல பாத்தீங்க அப்படின்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பின் ஜாயிண்ட் பர்ஃபெக்ட் ஃப்ரேம்ல அந்த வெர்டிக்கல் லோடு இருக்கும் பொழுது, நோடல் பாயிண்ட்ல இருக்கும் பொழுது ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அனாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் மென்டல் அபிலிட்டியில. சரியா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து என்டையரா அந்த வந்து ஃபுல்லா ஒரு அந்த 6 மந்த்ஸுக்கு இதே மாதிரி தான் நம்மளோட அந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 120 பிளஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். நம்மளோட டெஸ்டோட ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா போத் சிவிலுக்கும் சரி ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் சரி எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் இருக்கும், இதுலயும் சரி இங்கேயும் சரி. அப்புறம் செக்ஷன் வைஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட், அப்புறம் மார்க் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பா ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வைப்போம். இதுல இந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல பிரிச்சு வைக்கிறது. நம்ம ஒரு சப்ஜெக்ட 2, 3, 4 பார்ட்டா பிரிச்சு வைப்போம். யூனிட் டெஸ்ட்ங்கிறது மொத்தமா ஒரு யூனிட்டுக்கு அப்படியே வைக்கிறது. செக்ஷன் வைஸ் அப்படின்னா நம்ம சேர்த்து வைக்கிறது 2, 3 யூனிட்ஸை கம்பைன் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சிருவோம். அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும், ப்ரெடிக்டட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா உங்களுக்கு ஒரு 120 பிளஸ் டெஸ்ட், நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 120 பிளஸ் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஜனவரி 8 மண்டே அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த ஜேடிஓ எக்ஸாமுக்கு நம்மளோட இன்ஸ்டியூட்ல. சரியா? ஸோ எப்பயுமே வந்து என்ன அப்படின்னா நம்ம நியூ இயர் வந்து கண்டிப்பா இந்த ஆனுவல் பிளானர் நியூ இயர் டயத்துல நமக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த நியூ இயர்ல நான் கண்டிப்பா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி இந்த 2024ல நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அதுவும் வந்து இப்போ ஒரு ஏஇ லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப இன்டர்வியூ அப்படின்ற ப்ராசஸ்லாம் நிறைய இருக்கும். இதுல வந்து வித்தவுட் இன்டர்வியூ தான். சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு நான் இன்டர்வியூ தான். சரியா? ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய லெவலும் கூட. ஏன்னா முன்னாடி இருந்த காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து காம்படிஷன் கம்மியாயிருச்சு. சரியா? அப்போ நீங்க நார்மலா படிச்சாலே கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து இந்த ஒரு 6 மந்த்ஸ் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ஒரு ஓவர்சீர் எக்ஸாமுக்கு ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல ஆக்சுவலா லான்ச் பண்றோம். இது என்ன மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னா அந்த ஒவ்வொரு யூனிட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜினியர் மெக்கானிக்ஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ சிம்பிள் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன், ஷாஃப்ட், டார்சன், அதாவது டார்சன்ங்கிற டாபிக், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலா சப் டாபிக் வைஸ் நம்ம வந்து டீடைலா நடத்திட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம டெஸ்ட் வைப்போம். அதான் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது. ஃப்ரம் த பேஸ்ல இருந்து நம்ம கொண்டு போவோம். சரியா? இப்போ ஆல்ரெடி நம்ம ஏஇ பேட்ச்ல நிறைய கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த மெகா ஃபவுண்டேஷன் பேட்ச்னு லாஸ்ட் 1 இயரா ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ இயருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், லக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். சரியா? இந்த ஸ்பெஷல் ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366 கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அகாடமி
ஒரு 1813 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. நம்ம அகாடமியோட ஸ்பெல் பார்த்தீங்க அப்படின்னா SPWARKZ அப்படிங்கிறது. நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 9677711366 அப்படிங்கிறது மட்டும்தான். சரியா? ஸோ இது இந்த எக்ஸாமை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இல்லை வந்து இதை எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் பற்றி சில பேருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக டவுட் இருக்கும். எதனாலும் நீங்கள் கேட்டுட்டு அதை பொறுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.